வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பரிஷனை பார்த்துட்ருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா முன்னாடி இருந்த சிலபஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தனி பேராவாக இருந்துச்சு. பட் இப்போ அங்கே மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நிறையா கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போலேருந்து கவர் பண்ணியிருக்கோம்னா செப்டம்பர் 2024 மே 2025 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி வரக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து இந்த அரசியல் செய்திகள், சினிமா செய்திகள், மற்றபடி இந்த அஃபென்சஸ் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மைனஸ் பண்ணிட்டோன்னா இந்த 11 டாப்பிக்காக தான் நம்ம பிரிக்கலாம். சரிங்களா? தமிழ்நாடு நியூஸ், அதர் நியூஸ், நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்விரான்மெண்ட், டிஃபென்ஸ், மிலிட்ரி, எக்கனாமி, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரேங்கிங், அப்பாயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸு, டேஸ் அண்ட் தீம்ஸ். சரிங்களா? இதை தவிர்த்து இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன் டாபிக் வைஸ், இது எல்லாமே டாபிக் வைஸ் தான் இருக்கு பாருங்கள். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி எல்லாம் ஆஸ் பர் அப்டேட்டட் சிலபஸ். இது டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள், சைக்காலஜி ஃபுல்லாக சால்வ்டு தான். இது ஆப்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் டாபிக் வைஸ் நம்ம பிரித்து சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். திருக்குறளை நம்ம எப்போவுமே தனியாக தான் வச்சுருக்கோம். அடுத்தது ரீசனிங்கும் எப்போ அவங்க தனியாக கொண்டு வந்தாங்களோ அதை கொண்டு வந்துட்டோம். இது பொது தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் குரூப் 4க்கு. இதையும் நம்ம 7 அழகாக பிரித்து அந்த அழகுக்குள்ளே இருக்க சப் டாபிக்ஸையும் நம்ம காமிச்சிருக்கோம். சரிங்களாங்க? அது நீங்கள் பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வருவோம். கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை காமிக்கிறோம். சரிங்களாங்க? ஏன்னா வெறுமனே நம்ம நேஷ்னல் நியூஸ், சயின்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் அப்படின்னு படிச்சுட்டு போனால் டிஎன்பிஎஸ்சிலையும் டிஎன்யூஎஸ்ஆர்பிலையும் என்ன கேட்குறாங்கன்னு நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் ஒவ்வொரு டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை காமிச்சிருக்கோம். இப்போ அதனால தான் 2 பேஜ் நம்பர்ஸ் இருக்கும். ஒன்று ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இன்னொன்று செப்டம்பர் டு மே. உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட் நியூஸில் ஃபஸ்ட் எடுத்துன்னு இது வரைக்கும் கேட்ட கேள்விகள். சரிங்களா? எல்லாத்தையும் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஃபாலோடு பை செப்டம்பர் டு மே 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டு, தமிழ்நாடு சம்மந்தமாக இருக்கிற ஸ்கீம்ஸு, இப்போ இந்த 3 ஸ்கீமும் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அப்படியே நேஷ்னல் நியூஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். சரிங்களா? இப்படியே அந்த பிடிஎஃப் இருக்கும். இது பார்ட் 1ங்கிறதுனால இந்த 5 டாபிக்ஸ் மட்டும், பார்ட் 2ல் மற்ற டாபிக்ஸ்லாம் இருக்குது. சரிங்களாங்க? நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்போவுமே நாட் ஓன்லி ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், பொது தமிழ் அதெல்லாமே நம்ம டாபிக் வைஸ் பிரித்ததுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு இன் டெப்த் அனாலிசிஸ் ப்ளஸ் மார்க் பூஸ்டர். நீங்கள் வெறுமனே எடுத்து ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸையோ, வீக்லி கரண்ட் அஃபேர்ஸையோ, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்கள் படிச்சிங்கன்னா அது ஒரு கன்ஃபியூஷனில் தான் முடியும். சரிங்களா? இப்போ இது தமிழ்நாடு நியூஸை கரண்ட் அஃபேர்ஸ் எப்போவுமே ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்து தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் எக்ஸாம்ஸ்க்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4க்கு இப்போ என்னது, நீங்கள் ஒரு 28th or 29th அந்த வாக்கில் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்போ தான் ஒரு பேக்கேஜ் மாதிரி என் அகாடமியில் எல்லா அகாடமிலையும் கொடுப்பாங்க. அதில் யார் ஒரு டாபிக் வைஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களால் ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு, மெமரியில் ஸ்டோர் பண்ணி கரெக்டாக எக்ஸாமில் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு சம்மந்தமாக இருக்க மொத்த நியூஸு அப்படியே லிங்க் பண்ணி இது பண்ணிடலாம். அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸாக இந்த எல்லா போட்டியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மைண்டில் இது பண்ணி எழுதிடலாம். பட் நீங்கள் மந்த்லி, டெய்லி, அதில் வீக்லிலாம் போனீங்கன்னா அது கன்ஃபியூஷன் தான் முடியுமே ஒழிஞ்சு கண்டிப்பாக அது பலன் தராது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால் என்னது மட்டும் இல்லை, மீது யார்தான் இருந்தாலும் இதே டெக்னிக்கே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யார் டாபிக் வைஸ் போயிருக்காங்கன்னு பாருங்கள். அதே தான் ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் பொது தமிழ் அண்ட் ஆப்டிடியூட்லையும் யார் டாபிக் வைஸோ சப்ஜெக்ட் வைஸோ போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே ஆப்டிடியூட் கொஸ்டினை ஒரு 1800 எடுத்து சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கிங்களேன், ஒன்றுமே புரியாது. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தனியாக, டைம் ஒர்க்கு தனியாக, ஒரு பொது தமிழில் கலைச்சொற்கள் தனியாக. சரிங்களா? பேரெச்சம், வினையார் நிலையம் பேர், வினையெச்சம், தொழிற்பெயர் அதெல்லாம் அப்படியே ஒரு டாபிக்.
இப்போ பாரதியார்னா பாரதியார்லேருந்து என்ன கொஸ்டின் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு மார்க் பூஸ்டருக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.